ராமநாதபுரம் அருகே எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் சுமார் 1,50,000 மக்கள் வசிக்கின்றனர். இங்குள்ள மஞ்சள் பட்டணம் பகுதியில் இந்துக்கள் இறுதி சடங்கு செய்வதற்காக கடந்த 2013ஆம் ஆண்டு சுமார் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் இயற்கை எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டது. இந்த தகன மேடை அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளான நிலையிலும் இதுவரை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3-4 வருஷமா கட்டி கிடக்கு கட்டி போட்டுக்காக ஒரு ஏற்பாடு பண்றாங்கல்ல. கரண்ட் இல்லாம போறது, குடிக்க தண்ணி கிடைக்குது இல்ல. நாங்க யார்கிட்ட போய் தண்ணி கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டாங்க. புனை வைக்கிறவங்க வீட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பழைய முறையில் இறந்த உடல்களை விறகு வைத்து எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் காலதாமதமும் பொருட்செலவும் ஆவதால் எரிவாயு தகன மேடை அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். தற்போது எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டும் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. அத்துடன் பயன்பாடின்றி கிடப்பதால் எரிவாயு தகன மேடை பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மயானத்தில் கூலி வேலை செய்து வருபவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இதில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க. அவர்கிட்ட நாங்கள் எழுதி வாங்கிட்டு போனாங்க, சொல்கிறேன்னாங்க. ஆனால் ஒன்றுமே சொல்லலை. மிஷின் வரவுமே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. வேறு எங்கிட்டும் போக முடியல. வேறு வேலைக்கு எங்களை கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. இந்த வேலைக்கு வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கணும். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து எரிவாயு தகன மேடையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பரமக்குடி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ், பரமக்குடி.